Hello students, in chapter 6 application of vector algebra exercise 6.7 example 6.43 fifth question பார்க்கலாம்டா type 1 டா 6.43 பாருங்க find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 0 1 minus 5 and parallel to the straight lines r vector is equal to I vector plus 2j vector minus 4k vector plus s into 2i vector plus 3j vector plus 6k vector and r vector is equal to I vector minus 3j vector plus 5k vector plus t into I vector plus j vector minus k vector 0, 1, minus 5 என்ற புள்ளி வழி செல்லும் r vector is equal to I vector plus 2j vector minus 4k vector plus s into 2i vector plus 3j vector plus 6k vector மற்றும் r vector is equal to I vector plus minus 3j vector plus 5k vector plus t into I vector plus j vector minus k vector என்ற கோடுகளுக்கு இணையாக உள்ளதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. இப்போ நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டான்டாமா, ஒரு புள்ளி இரு வெக்டார் கொடுத்துட்டான், 1.2 வெக்டார்ஸ். சரியா, புள்ளி வந்து அழகாக தெரிஞ்சிருச்சு, அதனால் அது ஏ வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஐஜேகே வச்சு எழுதுங்க. ஐ வந்து 0வாக இருக்கிறதுனால 0i வெக்டார் plus j vector minus 5k vector. So x1 y1 z1ங்கிறது 0 1 minus 5. ஓகேவா, x1 y1 z1ங்கிறது 0 1 minus 5 அப்படின்னு கிடச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெக்டார் வந்து எந்த ஃபார்மில் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா r vector is equal to a vector plus s u vector. இன்னொரு r vector எப்படி கொடுத்துருக்காங்கன்னா r vector is equal to a vector plus tv vector. இதில் ஏங்க ஃபஸ்ட்டு உள்ளது பாயிண்ட்டுடாமா, இந்த டி இது ரெண்டும் பாயிண்ட்டு. ஓகேவா, இந்த எஸ்யூ வெக்டாரு டிவி வெக்டார்னு இருக்கு இல்லையா, அந்த மாடலில் இருக்கிறது தான் வெக்டார். ஸோ நமக்கு எஸ்யூ வெக்டாருங்கிறது அது ஒரு வெக்டாரு, டிவி வெக்டாருங்கிறது இன்னொரு வெக்டார். ஸோ நமக்கு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூன்னு எடுத்துப்போம், இது வின்னு எடுத்துப்போம். பாயிண்ட் வந்து அவனே தனியாக கொடுத்துட்டான், அதனால் அந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஏ வெக்டாராக. சரியா, ஸோ எஸ்ஸு கூட இருக்கிறத யூன்னு வச்சுக்கிறோம், அதை 2i + 3j + 6kன்னு எழுதியாச்சு. டி கூட இருக்கிறத வி வெக்டார்னு எழுதியாச்சு, அதை I வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். அதுதான் L1 M1 N1 2 3 6. ஓகேவா, வி வெக்டாருங்கிறது 1 1 மைனஸ் 1ஆ, அது L2 M2 N2 1 1 மைனஸ் 1. ஓகேவா, இப்போ நான் இந்த கொஷினில் துணை அலகு கேட்கல, துணை அலகு வெக்டார் சமன்பாடு கேட்கல, வெக்டார் பாராமெட்ரிக் ஃபார்மாக வெக்டார் ஈக்குவேஷன் கேட்கல, இருந்தாலும் அதை போட்டுட்டேன் நான். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ வெக்டார் ப்ளஸ் டிவி வெக்டார். அப்புறம் இன்னொன்று என்ன வச்சுக்கோங்க, பாயிண்ட்டாக இருந்தால் பாயிண்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசின்னு எடுத்துக்கோங்க, வெக்டாரை யூவி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, ஸோ ஏ வெக்டாருங்கிறது 0i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார். அதாவது இப்போ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மூணுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பா, அதில் வெக்டாரே கொடுத்துருக்க மாட்டான், மூணுமே பாயிண்ட்ஸாக இருக்கனால ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெக்டாருக்கும் பாயிண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து யூவின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன்டாமா. புக்கில் பி வெக்டார் டிசி வெக்டார்னு கொடுத்துருப்பாடாமா. சரியா, ஸோ அது எஸ்யூ வெக்டார் டிவி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பேராமெட்ரிக் ஃபார்மை கண்டுபிடிச்சி போட்டாச்சு. அது இப்போ நம்மக்கிட்ட நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க, அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன், துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. சரிங்களா, நான் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக பாயிண்ட்டை ஏ வச்சுக்கிட்டேன், இன்னொரு பாயிண்ட் இருந்தால் பி வச்சுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் இருந்தால் சின்னு வச்சுக்கலாம், வெக்டாரை வந்து யூவின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் யூ கிராஸ் வி என்னன்னு கண்டுபிடிக்கணுண்டாமா, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் யூ கிராஸ் வி ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூ கிராஸ் வி பார்க்கணும், கிராஸ்னால டிட்டர்மினண்ட்டில் போடணும். ஸோ ஐஜேகே போட்டாச்சு, யூவோடது 2 3 6, வியோடது 1 1 மைனஸ் 1. ஓகேவா, ஸோ 3 × -1 -3 1 × 6 வந்து -6 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 2 × -1 -2 1 × 6 வந்து -6 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2 1s are 2 1 × 3 வந்து -3. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு -3 -6 வந்து -9 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு -2 -6 வந்து -8 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2 -3 வந்து -1. ஸோ -9 ஐ வெக்டார், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 8j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -1, ஸோ -k வெக்டார். ஸோ யூ கிராஸ் வி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வேண்டாமா,
இப்போ நம்ம அந்த ஃபார்முலா என்ன அதை எழுதிட்டேன். ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் யூ கிராஸ் வெக்டார் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு 0வா. ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது அந்த 0i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் போட்டாச்சு. டாட் ப்ராடக்டில் போட்டு அந்த யூ கிராஸ் வியும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, அதோட வேல்யூவையும். ஸோ ஆர் டாட் மைனஸ் இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் k வெக்டார் மைனஸ் இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோமா. 0i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் minus 5k vector dot minus 9i vector plus 8j vector minus k vector equal to 0 பா. டாட் ப்ராடக்டில் அந்த ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. ஸோ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் k வெக்டார் மைனஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட்னு என்னடா ஐயோட மல்டிப்ளை பண்ணும், ஜேயோட கேயோட கோஃபிஷியன்ஸை அப்படியே மல்டிப்ளை. 0 இன்ட்டு மைனஸ் 9 0, 1 இன்ட்டு 8 வந்து 8, மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் k வெக்டார் மைனஸ் 8 ப்ளஸ் 5 வந்து 13 equal to 0. So r vector dot minus 9i vector plus 8j vector minus k vector plus into minus minus 13. ஸோ அங்கிட்ட போகிறச்ச ப்ளஸ் 13 மாதிரி எடுத்துட்டாமா. ஸோ இதுதான் நான் பராமெட்ரிக் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னா நம்ம அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாமே இந்த நான் பராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாண்டாமா. சரிங்களா. அதாவது இந்த ஆர் வெக்டார் இருக்குல்லடாமா, அதுக்கு xi வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படின்னு போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து கார்ட்டீசியன் ஃபார்மை சொல்லிடலாண்டா. கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லிடலாண்டாமா. ஃபார்மில் அப்ளை பண்ணவே தேவையில்லடாமா. ஸோ xi வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட் மைனஸ் 9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் k வெக்டார் ஈக்குவல் டு 13. அதாவது நான் பராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டால் இப்படி போட்டுடலாம். பராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டு வந்துட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்ம் டிட்டர்மினெண்ட்டில் ஒரு ஃபார்மில் சொல்லியிருப்போம், x மைனஸ் x1 ப்ளஸ் y மைனஸ் y1 z மைனஸ் z1 அப்படின்னு போட்டு டிட்டர்மினெண்ட்டில் சொல்லியிருப்போம், அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9x 8 இன்ட்டு ஒய் 8y z இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் z. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதும்போது 9x மைனஸ் 8y ப்ளஸ் z ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவா. அடுத்தது நம்ம 5th கொஷினை பார்க்கலாம். ஃபைண்ட் த parametric form of vector equation and Cartesian equation of the plane containing the line r vector is equal to I vector minus j vector plus 3k vector plus t into 2i vector minus j vector plus 4k vector and perpendicular to the plane r vector dot I vector plus 2j vector plus k vector equal to 8. r vector is equal to I vector minus j vector plus 3k vector plus t into 2i vector minus j vector plus 4k vector என்ற கோட்டை உள்ளடக்கியதும் r vector dot I vector plus 2j vector plus k vector equal to 8 என்ற தளத்திற்கு செங்குத்துமான தளத்தின் துணை அலகு வடிவ சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாடாமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏ வெக்டார் ப்ளஸ் டியூ வெக்டார் அந்த ஃபார்மில் இருக்குடாமா. போனதில் ரெண்டுமே அதே மாடலில் இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த எஸ்யூ டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதனால் நம்ம வந்து அதில் யூவின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிவி வெக்டார் டியூ வெக்டார்னு கொடுத்துட்டான். செகண்ட் ஒனில் வந்து ஆர் வெக்டார் டாட் கொடுத்துருக்கான், அதாவது நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கான். அந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புள்ளின்னு எடுத்துக்கணும். புள்ளி எதுவுமே கொடுக்கல, இதில் புள்ளி கொடுக்கல இல்லையா, அதனால் ஃபஸ்ட் ஒன் புள்ளி, செகண்ட் ஒன் வந்து வெக்டார். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கான். அதனால் வந்து ஆர் வெக்டார் டாட்னு கொடுத்துருக்காது, அது ஒரு வெக்டாராக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், அதுதான் x1 y1 z1. அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா, அது யூவாக செலக்ட் பண்ணிக்கிறோம். 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். ஸோ L1 M1 N1ங்கிறது 2 மைனஸ் 1
4 ஓகேவா. வி வெக்டாருங்கிறது அது நான் பராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கா இல்லையா, அதில் வந்து நமக்கு பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக வெக்டார் மட்டும் தான் அதில் இருக்குது. அது வெக்டாரு அது. ஸோ ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து யூவை எடுத்துக்கிட்டோம், செகண்ட் ஒன்லேருந்து வி எடுத்துக்கிறோம். இதில் பாயிண்ட் எதுவும் கொடுக்காதனால அந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து நான் ஏ வெக்டார் ப்ளஸ்ன்னு தானே அதை ஆரம்பிக்குது, அது அந்த ஃபார்மில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சம்மில் சொல்லியிருந்தாலே அதனால் அதை பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டோம்டா. இப்போ இதில் துணை அலகு வெக்டார் சமன்பாடே கேட்டிருக்கா. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு அந்த ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ வெக்டார் ப்ளஸ் டிவி வெக்டாரில் ஏ வெக்டார் போட்டாச்சு, ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார்னு, ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார் வந்து 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டாருங்கிறது ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காலோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்டா. நான் போனதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதை கண்டுபிடிச்சது துணையல வெக்டார் சமன்பாடு. இப்போ அடுத்த கார்ட்டீசியன் சமன்பாடு பாருங்கள். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். இதுக்கு இந்த டிட்டர்மினன்ட் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 m1 n1 L2 m2 m2 இது துணையலகு அல்லாத அப்படி நான் பராமெட்ரிக் அப்படின்னு கேட்டனால நான் கார்ட்டீசியனை வந்து அந்த நான் பராமெட்ரிக் ஃபார்மில் ஆர் வெக்டாருக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டில் இந்த xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு போட்டேன் ஆருக்கு. இதில் இது பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்கா, அதனால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஓகேவாடாம்மா. ஸோ எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x1ங்கிறது அந்த ஏ வெக்டார் தானே நம்ம x1 y1 z1 எடுத்துக்கிட்டோம். x1 ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இது y மைனஸ் y அது y1 டாமா y1 z1. ஸோ y மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன்னா சேஞ்ச் ஆகிடும். z மைனஸ் z1ங்கிறது மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. L1 m1 n1ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளதில் உள்ளது அது யூவாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது 2 மைனஸ் 1 4. செகண்டாக உள்ளது v, அது 2 1 2 1 ஓகேவா. ஸோ அது ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து இதில் எழுதியே காமிச்சிருக்கேன்டா உங்களுக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் 1 இன்ட்டு த டிட்டர்மினன்ட்டு 2 4 1 1 ப்ளஸ் z மைனஸ் 3 இன்ட்டு 2 minus 1 1 2 equal to 0. So x minus 1 into 1 into minus 1 minus 1 2 into 4 வந்து 8 அது minus 8 minus of y plus 1 2 ones are 2 1 ones are 4 so 2 minus 4 plus z minus 3 into 2 2s are 4 1 into minus 1 so plus 1 equal to 0 dama. So x minus 1 into minus 1 minus 8 வந்து minus 9 minus of y plus 1 into 2 minus 4 வந்து minus 2 plus z minus 3 into 4 plus 1 வந்து 5 equal to 0. So இது interchange மட்டும் பண்ணியிருக்கேன்டா just minus 9 into x minus 1 minus into minus plus 2 into y plus 1 plus into plus plus 5 தான். So 5 into z minus 3 ஏன்னா sometimes வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெண்டுதோடையும் மல்டிப்ளை பண்ணுற அதாவது மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9x அந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணாமல் போட்டுறாங்க. அதனால தான் நான் நம்பர் முன்னாடி கொண்டு வந்துட்டேன்னா இந்த ப்ராக்கெட் சைனையும் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுவேங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லா டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ மைனஸ் 9x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5z 9 ப்ளஸ் 2 வந்து 11 11 மைனஸ் 15 வந்து மைனஸ் 4 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவில் ஆரம்பிக்கிறனால த்ரூ அவுட் சைனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ப்ளஸ் 4 equal to 0. சரிங்களா. இப்போ இதே கொஷினுக்கு நான் வந்து துணை அலகு அல்லாத சமன்பாடையும் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன்னா ரெண்டுத்தோட இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அதாவது துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடுக்கு அந்த ஃபார்முலா இருக்குல்லடாமா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் இருக்குல்ல, அதை கூட நம்ம இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாண்டாமா, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இதில் காமிச்சிருக்கேன். 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ஈக்குவல் டு 4 மைனஸ் 5z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இல்லையா.
ஸோ ஆர் வெக்டார் டாட் இதை எக்ஸை வந்து ஐன்னு வச்சுக்கணும், ஒய்யை ஜேன்னு வச்சுக்கணும், இசட்டை கேன்னு வச்சுக்கணும். ஸோ 9i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் ப்ளஸ் 4 தனியாக வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 வந்து அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. ஸோ ஆர் வெக்டார் டாட் 9i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் ஈக்குவல் டு -4. ஸோ இதிலேருந்து கார்ட்டீசியன் ஃபார்மையும் ஒன்றை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன்டாமா. நான் பேராமெட்ரிக்கில் கண்டுபிடிப்போம் இல்லையா, இப்போ நம்ம பேராமெட்ரிக் கண்டுபிடிச்சி கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சதுலேருந்து நான் பேராமெட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.